ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். உலக அளவில் எல்லாரும் எழுதி கொடுத்து இனி நான் ஈரானை அடிக்க மாட்டோம் என்று எழுதி கொடுத்துட்டு போனோம். ஈரான் இவ்வளவு வல்லமையாக நிற்பதற்கு காரணம் அவர்களுடைய சக்தி தான். அவர்களுடைய மிசைல் சக்தி, அமெரிக்கா கப்பற்படைகள் எல்லாம் அமெரிக்காவினுடைய எல்லாமே அழிந்து இன்றைக்கு குடோன்ல, அதாவது ஆர்சனல் ஆயுத குடோன்கள் எதுவும் இல்லாமல் அபாய கட்டத்தில் இருக்கிறது. கத்தருடைய நடவடிக்கைகள், கத்தருடைய பேச்சுக்கள், பேச்சுவார்த்தை இதையும் தாண்டி ஈரான் அத்துமீறி போகிறது என்று கத்தர் தனது மனவலியை அவர்கள் பதித்திருக்கிறார்கள். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அவர்கள் க்ளோஸ் செய்வதற்கு தான் பார்க்கிறார்கள். நேயர்களே, இன்றைக்கு நம்ம அணு ஆயுத போராக மாறக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கா? இப்ப தற்போதைய நிலை என்ன? ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போற ஒரு செய்தி, அணு ஆயுத போராக மாறுவதற்கு அமெரிக்கா என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? நாளைக்கு அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப் 14ஆம் தேதி சீனாவுக்கு விஜயம் செய்கிறார். அவர் அதுக்கு முன்னாடியே மிரட்டி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கடுமையான முயற்சி செய்தார். ஆனால் அது இயலவில்லை. 10 அம்ச கோரிக்கை, 14 அம்ச கோரிக்கை பரஸ்பரம் நிராகரித்தது ஈரான். இப்ப ஈரான் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள்? முக்கியமாக அணு ஆயுதங்களை பற்றியோ ஹெர்மூஸை பற்றியோ அமெரிக்காவுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதை பேசவே கூடாது. ஈரானுடைய தி பிரியாரிட்டி இது எங்களுடைய இறையாண்மை சார்ந்தது. ரெண்டுமே இறையாண்மை சார்ந்தது தான். ஒவ்வொரு தேசமும் தனக்காக பலிஸ்டிக்ஸ் மிசைல்களை தயாரிப்பதும், அணுகுண்டுகளை உலகத்தில் எல்லாரும் வைத்திருப்பதை போல் நாங்கள் தயாரிக்கவில்லை. சீரிய பணிகளுக்காக மின்சாரம் தயாரிப்பு, எரிசக்திகளுக்குத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதனை கூட பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா எப்படி தடை செய்யலாம்? அமெரிக்கா அதை பற்றி பேசக்கூடாது. அப்போ அமெரிக்கா சொன்னது எங்கள்கிட்ட ஒப்படைங்கன்னு சொன்னதுக்கு கனவுல கூட அமெரிக்கா நினைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஹெர்மூஸ் உலக அளவில் அது பொதுப்பாதை அல்ல, அது எங்களின் பாதை. அது எங்களுக்கும் அதில் ஓமனுக்கு மட்டும்தான் பங்கீடு இருக்கிறது தவிர உலகத்திற்கு பங்கீடு இல்லை. அதில் முழுக்க கண்ட்ரோல் நாங்கள் தான் பண்ண போகிறோம். இது ஹெர்மூஸை பற்றி அவர்களுடைய டிசைனிங் மேப் சொல்வது அது எங்களுக்கு தான். வடிவமைக்கப்பட்ட அந்த சித்திரம் சொல்வது உலகத்தில் கச்சா கடல்வழி பாதைகளில் என்ன நாம்ஸ் இருக்குமோ அது எங்களுக்கு தான். மூன்றாவது, எங்கள் நாட்டை அநியாயமாக அடித்து மக்களை படுகொலை செய்து எல்லாவற்றையும் அளித்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு $250 பில்லியன் அவங்க கேட்குறாங்க. 25 லட்சம் கோடி. நான்காவது, முடக்கியிருக்கிற எங்கள் பணத்தை உடனடியாக நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும், விடுவிக்க வேண்டும். ஐந்தாவது, நிரந்தர தடை, எங்க மேல போட்டிருக்கக்கூடிய அந்த தடையை நிரந்தரமா நீக்கிடணும். ஆறாவது, மிக முக்கியமாக உலக அளவில் எல்லாரும் எழுதி கொடுத்து இனி நான் ஈரானை அடிக்க மாட்டோம் என்று எழுதி கொடுத்துட்டு போனோம். ஏழாவது, எங்களோட ஃப்ராக்சிகளை இஸ்ரேல் தாக்கிவிடவே கூடாது. இந்த மாதிரி ஒரு 10 நீ ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் பேசவா, இல்லைன்னா அடி. இதுதான் அவங்க தெளிவாக சொன்ன. அடிக்கு அடி, உதைக்கு உதை, ஹாமுராபி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பண். பாபிலோனிய மன்னன் சொல்கிறான் இல்லையா, தலையெடுத்தால் தலை, வாள் எடுத்தால் வாள், மூக்கை சிதைத்தால் மூக்கை சிதைப்போம். இப்போ நம்ம பேசுகிற இந்த பேச்சில் ஈரான் இவ்வளவு வல்லமையாக நிற்பதற்கு காரணம் அவர்களுடைய சக்தி தான். அவர்களுடைய மிசைல் சக்தி, ஆளில்லா விமானத்தின் சக்தி, ட்ரோன்களின் சக்தி, அதை போன்று அவர்களுடைய தரைப்படை சக்தி, அவருடைய போட் விரைவு
படைகள், அமெரிக்க கப்பல்களுக்கு எதிராக கடல்வெளியிலே சக்தி, எல்லாவற்றையும் அவர்கள் திரட்டித்தான் மறுபடியும் வருங்கள் என்று சொல்கிறோம். இப்போது 36 நாட்களில் இவர்கள் போரை நிறுத்திவிட்டார்கள். முதலாவது 12 நாள்ல ட்ரம்ப் போன வருஷம் கதறலால் நிறுத்தப்பட்டது. அதில் கொஞ்சம் சேதாரமும் பாடமும் ஈரான் படித்தது. இரண்டாவது பிப்ரவரி 28ஆம் தேதி, மார்ச் 2ஆம் தேதி நாம் பேசலாம் என்று சொல்லிக்கொண்டே 25ஆம் தேதி சேதலி காமினியோடு 38 பேரை படுகொலை செய்தார்கள். எல்லோரையும் படுகொலை செய்தீர்கள். அதை அவர்கள் மறக்கவில்லை. சமாதானத்தோடு இருக்கிற போது எப்படியாவது படுகொலை செய்வார். நம்ம பேச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், அப்ப யாராவது படுகொலையை செய்வாங்களா? அந்த அநியாயத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்தார்கள். மூன்றாவது, அவர்கள் இப்போது கேட்கின்ற இந்த கோரிக்கைகளை அமெரிக்கா 3 மாதத்திற்கு இன்னும் 15 நாட்கள் கூட இல்லை. பிப்ரவரி 28, மார்ச் 28, ஏப்ரல், மே 28, இன்னைக்கு 13 நாட்கள். இன்னும் 15 நாட்களில் 3 மாதம் நிறைவடைந்து விடும். அதாவது உங்களுக்கு சொல்ல போனால் 90 நாட்களாக அமெரிக்கா இழந்தது ஏராளம். நான் சொல்லவில்லை, அமெரிக்காவுடைய சட்டத்தரணி மைக்கேலி அவர்கள் சொன்னதை பீட் ஹெசட் கடுமையாக கண்டித்திருக்கிறார். மைக்கேலி என்ன சொல்கிறார்? அமெரிக்காவுடைய எம்பி. அதை பார்க்குறோம். அமெரிக்காவிடத்திலே தாட் சிஸ்டத்திற்கான தடுப்பு விகித ஏவுகணைகள், பெட்ரியாட்டிற்கான தடுப்பு விகித ஏவுகணைகள் எல்லாமே அளிக்கப்பட்டது. எதுவுமே செயல்பாட்டில் இல்லை. இரண்டாவது, டொமஹோக், காளி, அமெரிக்க கப்பற்படைகள் எல்லாம் அமெரிக்காவினுடைய எல்லாமே அழிந்து இன்றைக்கு குடோன்ல, அதாவது ஆர்சனல் ஆயுத குடோன்கள் எதுவும் இல்லாமல் அபாய கட்டத்தில் இருக்கிறது. ஒருவேளை சீனா போருக்கு வந்தால் அமெரிக்கா காலி என்பதை மைக்கேலி ஓப்பனா போட்டு உடைச்சிட்டார். இதுதான் பீட் ஹெட்செட்டுக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பென்டகனுடைய தலைவர் தான் பீட் ஹெட்செட், டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெட்செட். மைக்கேலின் அவர் ஒரு எம்பி. இப்போ அமெரிக்கா பரிதாப நிலையில் இருக்கிற போது அமெரிக்கர்கள் இப்பொழுது மத்திய கிழக்கு, இஸ்ரேல் எல்லா நாடுகளையும் காப்பாற்ற வேண்டும், தன்னையும் காப்பாற்ற வேண்டும். அந்த பக்கத்தில் இங்கே ஏதாவது நடந்தால் உன்னை முழுமையாக அழித்து விடுவேன் என கிம் ஜாங் அங்கே கொக்கரித்து கொண்டிருக்கிறார் வடகொரியாவில். இந்த பக்கம் ஜி ஜின்பிங் இருக்கிறார், அந்த பக்கம் புட்டின், இந்த பக்கம் முஜித்தபா கொமேனி. இப்போ அவர் என்னதான் மிரட்டி பார்த்தாலும் அதற்கு மசிவதற்கு ஈரான் தயாராக இல்லை. இதற்கிடையில் ஈரானுடைய இந்த நடவடிக்கைகள் குறித்து கடும் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். கத்தருடைய நடவடிக்கைகள், கத்தருடைய பேச்சுவார்த்தை இதையும் தாண்டி ஈரான் அத்துமீறி போகிறது என்று கத்தர் தனது மனவலியை அவர்கள் பதித்திருக்கிறார்கள். ஏன் இதுக்கு முன்னாடி கத்தருக்கு தெரியாது? நான் நேற்றே பேசும்போது ஒரு கருத்தை சொன்னேன். முகமது பின் சல்மான் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் வித் மசூத் பெசஸ்கியான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவர்கள் இந்த போர் நடந்தால் தனக்கு ஏற்பட்ட விளைவுகளை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவும் கத்தரும் நல்லா பார்த்து கொள்ளுங்கள். இப்போ தற்போதைய நிலையில் இந்த நிலை இப்பொழுது தொடருமானால், இப்போ ரெண்டாவது இன்று காலை நமக்கு கிடைத்த தகவல், ஒரு கப்பல் ஒன்று அனுப்பப்பட்டிருப்பதாகவும், ரகசியமாக அந்த கப்பல் ஹெர்மூஸை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும், மீண்டும் அந்த போர் வெடிக்கும் ஆபத்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பொதுவாக ஹெர்மூஸ் வளைகுடாவினுடைய பாதைகளை IRGC வரும் நாட்களில் தாங்கள் வாங்கிய நிலத்தில், தங்கள் சொந்த நிலத்தில் என்பது போன்று சொந்த கடல் பாதையை 200 300 மைல் அளவில் அவர்கள் விரிவுபடுத்த போகிறார்கள் என்கின்ற திட்டமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி என்னால் இனி அங்கே நிரந்தரமாக ஒரு செக் போஸ்டை கடலிலே போட போகிறார்கள். அந்த செக் போஸ்டின் வாயிலாக ஏராளமான பணங்களை அவர்கள் இனி உலக சந்தைகளிடத்திலிருந்தே பெருக்குவார்கள். இனி அங்கே அமெரிக்கா இனி ஆட்டை போட முடியாது. எது போட்டாலும் இனி ஈரான் விடாது, தாக்கி கொண்டிருப்பார்கள். பிராந்திய
ஒரு நிம்மதியற்ற சூழல் தான் உருவாகும். அது கத்தருக்காக இருந்தாலும் சரி, மற்ற நாடுகளுக்காக இருந்தாலும் சரி. அப்போ அமெரிக்கா அதில் அமௌண்ட்டை வேண்டால் பேசி முடித்து விட்டு போகலாம். நீங்கள் 20 லட்சம் வாங்காதீர்கள், 10 லட்சம் வாங்குங்கள், டாலராக போகும், ஒரு 10 கோடி வாங்கி கொள்ளுங்கள், அப்படி பேசலாம். ஆனால் இந்நிலைமை கைமீறி போய்விட்டது. வெனிசுலாவில் நிக்கோலஸ் மார்க்கோவை அடித்ததை போன்று, நிக்கோலஸ் மதூராவை தாக்கி அழித்ததை போன்று 51வது ஸ்டேட்டாக வெனிசுலாவை இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு சூழல் இங்கே இல்லை. இங்கே அவர்கள் வெற்றி கொள்ள முடியாது. இது ரொம்ப முக்கியம். இப்போ ஹெர்மூஸில் 200 மைலிலிருந்து 300 மைல் அகலப்படுத்தி விட்டது என்றால் IRGC நீண்டகால திட்டத்தை வடிவமைத்து விட்டார்கள் என்பதுதான் அதற்கான பொருள். இனி அமெரிக்கா என்ன செய்ய போகிறது? எங்கள் மண்ணிலிருந்து அமெரிக்கா ஒரு பிடி கடல் தண்ணீரையோ மண்ணையோ அள்ளி செல்ல முடியாது என்ற அளவிற்கு கடுமையான சொலவாடல்களை IRGC பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு பிடி மண்ணை கூட நீ தூக்கிட்டு போக முடியாது எங்கள் மண்ணில் இருந்து, நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா அவங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு ஆரோக்கியமான, அதாவது இவ்வளவு அழுத்தமான, இவ்வளவு நிலைப்பாடு, தன்னம்பிக்கை, பாதுகாப்பு, உளவியல் ரீதியாக அவர்கள் வெரி ஸ்ட்ராங். அதனால் அவர்கள் இங்கிருந்து போவது சாத்தியமில்லை. இனி தொடர்ந்து அவர்கள் போரிடத்தான் போகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அவர்கள் க்ளோஸ் செய்வதற்கு தான் பார்க்கிறார்கள். இந்த நிலையில் இப்பொழுது அவர்களை அடுத்த போர் நடந்தால் 36 மணி நேரத்தில் எபிக் ஃபியூரி தாண்டி ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் முடிந்து அடுத்த கட்ட போரில் இதுவரை 2 எதிரிகளை சந்தித்த ஈரான் இனி 3வது எதிரியும் சந்திக்க போகிறார்கள். 3வது எதிரி யார்? யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். உங்களுக்கு புரிந்தால் துபை. இந்த 3வது எதிரி இப்பொழுது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் அயன்டோமை அவர்கள் தருவித்து முழுக்க அயன்டோமை பாதுகாப்படுத்தி அதை இயக்குவதற்கு இஸ்ரேலியர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல கோடி பில்லியன் டாலர்கள் செலவில்லை. எங்களின் நிரந்தர நண்பன் அமெரிக்காவும் யூதர்கள் தான். அப்ரஹாம் அக்கார்டு என்ற அந்த பதத்தில் 2017 கைஷா திட்டப்பட்டவர்கள் மொராக்கோ, இவர்கள் எல்லோருமே, ஜோர்டானும் கூட. அந்த கூட்டாளிகளாக இருக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இனி நிரந்தரமாக அது வறுமையை நோக்கி கூட சென்றுவிடும். அப்படி ஒரு சூழல் இருக்கிறது. அமெரிக்காவை விட, யூதர்களை விட கட்டும் சினம் கொண்டிருக்கிறார் IRGC. யார் மீது என்று சொன்னால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸின் மீது, துபையினுடைய மீது கட்டும் கோபத்தில் இருக்கிறார்கள். புஜைரா தாக்கப்பட்ட போதும் இந்த நிலைதான் இருந்தது. இப்பொழுது ஹெர்மூஸின் வழியாக இனி ஒரு அமைதியான எண்ணெயை அவர்கள் கொண்டு செல்ல முடியுமா? ஹெர்மூஸின் வழியாக கடல் வழியிலே செல்கின்ற 7 கேபிள் நெட்வொர்க்கும் மிக முக்கியம். பல ட்ரில்லியன் டாலர்கள் மதிப்பிலானது, 1000 லட்சம் கோடி. தினம் ஒன்றுக்கு இந்த கேபிளின் வர்த்தகம் 1000 லட்சம் கோடி, 10 ட்ரில்லியன் டாலர் அளவிற்கு வர்த்தகம் நடக்கின்றது. அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை அவர்கள் அளித்தார்களே, ஆனால் உலகம் எங்கே போகும்? பட்டினி தான் கிடைக்கும். இப்படி ஒரு சூழல் இன்றைக்கு காணப்படுகின்றது. ஆக அடுத்த கட்ட போருக்கு நீங்கள் ஈரானை முழுமையாக அழித்து விடுங்கள் என்றுதான் யார் சொல்கிறார்? யூதர்கள் சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் B612 குண்டுகளை கூட பயன்படுத்த தயங்க மாட்டார்கள். வீசப்பட்டாலோ என்ன நடக்கும்? பீட் ஹெட்ஸினுடைய எச்சரிக்கை. அவர்கள் பீட் ஹெட்ஸ் போன்றவர்கள், மைக்கோ ரூபியோ போன்றவர்கள், மைக் ஹுகுபி போன்றவர்கள் எல்லோருமே இன்றைக்கு ஒரு கடுமையான யூத ஆதரவாளர்கள். மைக் ஹுகுபி he was appointed by அமெரிக்கா. அவர் என்ன சொல்றார்? தற்போது மைக் ஹுகுபி இஸ்ரேல் UAE பாதுகாக்கும், அங்கிருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவர்கள் அனுப்ப போகிறார். எவ்வளவு காலம் நீங்கள் பாதுகாத்து கொண்டிருப்பீர்கள்? உங்கள் நாட்டில் இனி சுற்றுலா நடக்குமா? உங்கள் நாட்டில் இனி ட்ரேட் ஃபெசிலிட்டிஸ், ட்ரேட் எக்ஸ்சேஞ்சு நடக்குமா? உங்கள் நாட்டில் இனி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவார்களா? இராணுவம் மேம்படுத்தப்பட முடியுமா? இல்லது ஃபினான்சியல் செக்டோரிய ரியல் எஸ்டேட் மண்டலமாக மாறுமா? ஒன்றுமே நடக்காதுங்க. இனி அது உலகத்தில் சூனிய பகுதியாகத்தான் துபை மாறும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் அமைதியாக இருந்திருந்தால் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டு சென்றிருக்கலாம்.
இப்பொழுது அவர்கள் அமெரிக்காவோடு கைகோர்த்து யூதனோடு கைகோர்த்து அவர்கள் நிற்பது என்பது இப்போது உலக பார்வையில் ஈரானுடைய நிரந்தர எதிரியாக துபை மாறியிருக்கிறது. இதற்கிடையில் ஈரானிடத்திலே செறிவூட்டப்பட்ட ஒரு 430 அல்லது 450க்குள்ளான யுரேனியம். இப்போது நமக்கு அடுத்த செய்தி, ஈரானிடத்தில் யுரேனியத்தை தாண்டி 2000 கிலோகிராம் 2 டன் அளவிற்கு புளுட்டோனியம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த புளுட்டோனியம் யுரேனியம் புளுட்டோனியம் என்பதெல்லாம் அணுகுறைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம். இந்த புளுட்டோனியத்தில் ஈரான் ஏராளமான சயின்ஸ் படித்தவர்கள், விஞ்ஞானிகளை அணுசக்தி குறித்து ரிசர்ச் மண்டலத்தில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். அனைவரும் இளம் விஞ்ஞானிகள். நீங்க 12 சயின்டிஸ்ட் வேணா, அவங்க 12,000 12 லட்சம் 12 கோடி அளவுக்கு சயின்டிஸ்ட் வந்துட்டாங்க. 12,000 கோடி அளவுக்கும் வந்து விட்டார்கள். அவர்கள் புது புது டெக்னாலஜியை இப்போ ஆய்வு செய்கிறார்கள். அதனால இன்றைக்கு ஈரானிடம் ஏராளமான இளம் விஞ்ஞானிகள் இருப்பதும் 2000 கிட்டத்தட்ட 2 டன் அளவிற்கு புளுட்டோனியம் இருப்பதும் அமெரிக்காவை ஆடி போக செய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது மெட்டா போன்றவர்கள் அமேசான் எல்லாவற்றையும் அழைத்து கொண்டுதான் அப்புறம் நாளைக்கு பேச்சுவார்த்தைக்கு செல்வதாக நமக்கு ஒரு செய்திகள் வந்திருக்கிறது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் டு ஆக்சியோஸினுடைய 2 செய்திகளையும் இப்பொழுது நாம் பார்க்கிற போது இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் தான் இப்பொழுது யுஏஇக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. புஜேரா தாக்கப்பட்ட பிறகு இது கடுமையான பாதுகாப்பு மண்டலத்திற்கு அமெரிக்காவும் யூதர்களும் உருவாக்கி இருக்கிறார்கள். இதனோ நிலையில் இஸ்ரேல் மற்றும் யுஏஇ உறவுகள் ஒரு பரஸ்பரம் ஒரு நட்பாக இருக்கிற போது இஸ்ரேல் தாண்டி யுஏஇ ஈரானுடைய உறவுகள் ஆபத்தான ஒரு கட்டத்திலே சென்று கொண்டிருக்கிறது. இப்போது இதனுடைய போக்கை நாம் யூகித்தால் மத்திய கிழக்கில் மற்றொரு போர் உருவாகி இருக்கிறது. அமெரிக்கா அனுப்பிய ரகசிய கப்பல் என்ன, ஆக்சியோஸ் செய்தியில் வால் ஸ்ட்ரீட் சொன்ன செய்தி என்ன, இப்பொழுது அமெரிக்கா 14ஆம் தேதி நாளை சந்தித்த பிறகு அடுத்த தாக்குதலை முறைப்படுத்தினால் எத்தனை வீரர்களை இந்த படுகொலை சம்பவத்தில் அமெரிக்கா பலிகொடுக்க போகிறது. கொசு படை என்று சொல்லக்கூடிய மஸ்கிட்டோ ஃப்ளீட், இதன் மூலமாக அவர்களுடைய இராணுவத்தின் மூலமாக புதிதாக நியூ வெர்ஷன் அப்டேட் செய்யக்கூடிய சிஜிலின் மூலமாக அமெரிக்கா சந்திக்க போகிற ஆபத்துகள் என்ன, தாக்கு பிடிக்குமா வறுமையிலிருந்து, ஹெர்மூஸ் விவகாரங்கள் எப்படி முடிக்கப்படும், இப்பொழுதுதான் போர் ஆரம்பித்தது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை நடந்ததெல்லாம் ஒன்றுமில்லை. இனிதான் புதிய ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். ஏற்கனவே கன்வென்ஷனல் என்று சொல்லக்கூடிய பழைய ஆயுதங்களை பயன்படுத்தினோம். இப்பொழுது நியூ வெர்ஷன் அப்டேட்ஸ்களை பயன்படுத்த போவதாக ஈரானின் தகவல்கள் உலகின் கொதிநிலையும் அச்சத்தையும் அதிகரித்திருப்பதாகவே நாம் பார்க்கிறோம். இன்னும் நாளை சந்திப்போம். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.